பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். யாவருக்கும் உரைப்பும் பதிவில் இன்னைக்கு நாம மிகவும் சுவாரஸ்யமான ஒரு திருக்கோயிலுக்கு தான் போய் அங்க இருக்க சிறப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்க போறோம். எந்த ஊர் தெரியுமா? மகாராஷ்டிரா மாநிலத்துல பரளி என்ற ஊர்ல வீற்றிருக்கக்கூடிய வைத்தியநாதர் தையல் நாயகி அம்பாளின் சிறப்புகளையும் அந்த ஊரில் என்னென்ன புராண கால நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஆர்வத்தோடு உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீங்களும் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேளுங்க. பரளி வைத்தியநாதம் என்ற இந்த ஸ்தலம் நம் இந்திய திருநாட்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கு. இந்த ஸ்தலம் 12 ஜோதிர்லிங்க ஸ்தலங்கள்ல ஒன்றாக திகழ்ந்து வருது. இந்த கோவில்ல சிவபெருமான் மருந்தீசராக அப்படின்ற நாமத்தோட சின்ன மலை குன்றின் மீது சிவலிங்கமாக அமர்ந்து அம்மை அப்பனுமாக நமக்கு காட்சி தராங்க. அது மட்டும் இல்லாம அம்மையும் அப்பனும் மருந்துகளுடன் அமர்ந்து உலக உயிர்களுக்கு ஏற்படுகின்ற பிணிகளை எல்லாம் நீக்குகின்றனர். உடல் பிணியை மட்டும் அவங்க நீக்கலைங்க, நம்மளுடைய பிறவி பிணியவே நீக்கிறாங்க இந்த தாயும் தந்தையும். இது இந்த கோவிலோட மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு புராண கதையா சொல்லப்படுது. இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்தது என்றும் நன்றாக இன்றளவும் பராமரிக்கப்பட்டு வருகிறது என்றும் புராணங்கள் சொல்கிறது. சரி, இந்த கோவில்ல ஒரு விசேஷமான சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம்னு சொல்லலாமா? ராவணன் இருந்தார், உங்க எல்லாருக்குமே தெரியும். ராமாயண காலத்துல ராவணன் இருந்தார். அவருக்கு ஸ்ரீலங்காக்கு சிவபெருமானை கூட்டிட்டு போய் தான் கிட்டையே வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாராம். அதனால என்ன பண்ணாரு, இலங்கையிலேருந்து நேரா கைலாயத்துக்கு வரார். சிவபெருமானை வேண்டி தவம் இருக்காரு, நிறைய மந்திரங்கள்லாம் சொல்றாரு. இதெல்லாம் சொல்லி கூட அவருக்கு மனசு திருப்தி ஆகலையாம். சிவபெருமான் நம்ம கூட வர்றதுக்கு இன்னும் ஏதாவது பண்ணணும், எப்ப இறைவன் மனமிறங்கி நம்ம ஆட்சிட்டு போயிடலாம் ஸ்ரீலங்காக்குன்னு சொல்லி ஆர்வ மிகுதியால சாமகானம் எல்லாம் பாடினாராம். அப்போ சாமகானம் பாடினது மட்டும் பத்தாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, தன்னுடைய 10 தலைகள்லேருந்து ஒவ்வொன்றா சுவாமிக்கு தலையவே வெட்டி அப்படியே சமர்ப்பணம் பண்ணியிருக்காரு. இதை பார்த்த சிவபெருமானுக்கு புல்லரிச்சு போச்சான். என்னடா இந்த பக்தன் தன் தலையவே நமக்கு அர்ப்பணம் பண்ணிட்டானேன்னு சந்தோஷப்பட்டு ராவணன் முன்னாடி தோன்றி, ராவணா, ஏன்பா இப்படி நீ கடுமையான பக்தியோட என்னை வணங்குற, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாராம். ஈசனே, நீங்க என் கூடையே என்னுடைய ஊருக்கு வந்துடணும், என் நாட்டுக்கு வந்துடணும், என் கூடையே நீங்க இருக்கணும், கைலாயத்துல நீங்க இருக்காதீங்க, வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டாராம் ராவணன்.